Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஃப்ரூட் அண்ட் நட் கேக் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1.5 கப் மைதா, 100 கிராம் வந்து மெல்டட் பட்டர், அடுத்து டூட்டி ஃப்ரூட்டி, அடுத்து மிக்ஸ்டு நட்ஸு, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அடுத்து வந்து 1/4 கப் வந்து தயிர். இப்போ இதை செய்யறதுக்கு முன்னாடி வந்து நம்ம குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். உள்ள மண்ணை ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்ட் உள்ள வச்சுட்டு குக்கர் மூடியை வந்து விசிலிங் கேஸ்கரையும் எடுத்துட்டு மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படி மூடி வச்சிருங்க. இதுக்கிடையே நம்ம வந்து தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் சளிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 1.5 கப் மைதா ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். அடுத்தது 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1 கப் அளவு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்க எல்லாத்தையும் சளிச்சு வந்து நான் வச்சுக்கணும். அடுத்து வந்து மெல்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து 1/4 கப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து 1 மூடி அளவு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. 1/2 கப் வந்து காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம தேவையான நட்ஸு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த பேட்டரை போட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லா சைடும் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இந்த பேட்டரை எடுத்து இந்த கேக் டின்னில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா வந்து இதை டேப் பண்ணி விட்டுருங்க. உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து போகணும். அப்போ தான் வந்து நல்லா கேக் வந்து நல்லா வேகும். இப்போ வந்து நம்ம அந்த குக்கரை திறந்து இது மூடி வந்து உள்ளே வச்சிடலாம். குக்கர் வந்து மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் வச்சு எடுத்துடணும். இது வந்து கேக் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ளிப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி குத்தி பாருங்க, டூத் பீக்கை வச்சு நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டலாம். ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து கட் பண்ணி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.